சார், சிலர் இந்தியாவே வாஸ்துப்படி இல்லை என்று சொல்கிறார்களே, அதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? ஆமாங்க, இந்தியாவுக்கு உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் வடக்கு பக்கம் உயரமாக இருக்குது. கிழக்கும் தெற்கும் மேற்கும் 3 பக்கம் இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா அப்படி பக்கம் மற்ற பகுதிகளில் நீர்நிலைகள் சூழ்ந்திருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தா தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாமே நீர்நிலைகளும், வடக்கு உயரமான சிகரம் இமயமலையும் இருக்குது. அப்போது பொதுவாக சொன்னால் இந்தியாவுக்கு வாஸ்து சரியில்லை தான். ஆனால் இது வாஸ்து சரியில்லாத நாடு தான் உலகத்துக்கே பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. உலகத்திலேயே மக்கள் தொகையில் நாம் தான் டாப்பராக இருக்கோம். ஸோ உலகத்திலே நிறைய கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ மட்டும் இல்லை, இது காலங்காலமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது என்னென்னா, வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும், வாஸ்து மேலே அவநம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும், வாஸ்தை பற்றி முரண்பாடாக பேசக்கூடியவங்களும், வேணுனே வாஸ்து நூல்கிட்ட வம்பு இழுக்கக்கூடிய நபர்களும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பூமி முதல்ல தட்டையாக இல்லை, அது ஒரு கோள வடிவத்தில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி நீங்கள் உயரமான சிகரம் இமயமலையாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு கோள வடிவத்துக்குள்ளே இருக்கிறனால ஸோ அதுதான் உயரமான சிகரம் அப்படின்ற முடிவுக்கு வர முடியல. ஏன்னா கடலுக்குள்ளே இதை விட இன்னும் உயரமான சிகரங்கள் இருக்கிறதெல்லாம் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்படிலாம் உருண்டையாக இருக்கக்கூடிய பூமிக்கு, கோள வடிவத்தில் இருக்கிற பூமிக்கெல்லாம் வாஸ்து பார்க்க முடியாது. இது ஒரு முற்றிலும் முரண்பட்ட கருத்து. நீங்கள் வீடு கட்டக்கூடிய இடம் ஒரு 50க்கு 50, ஒரு 60க்கு 60 அல்லது ஒரு 100க்கு 100 உள்ள இடத்த நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது தான் புத்திசாலித்தனம். அதை விட நீங்கள் பெரிய சைஸ் போயிட்டீங்கன்னாவே அது அப்நார்மல் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்க முடியாது. ஸோ இந்த கேள்வி ஒருத்தர் இல்லை, இது வரைக்கும் பல 100 பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. ஸோ குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வாஸ்தே தவிர நாட்டுக்கோ ஊருக்கோ உலகத்துக்கோலாம் வாஸ்து கிடையாதுங்க.